ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய க்ளோத்ஸ் ஆர்கனைசேஷன் என்னோடய பீரோவில் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்க போகிறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த க்ளோத்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நான் என்ன ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் படி தான் நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேக்கில் நான் எப்பயுமே வந்து சில்க் சாரீஸ் இல்லைன்னா காஸ்ட்லி சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம அக்கேஷ்னலாக தான் என்றைக்காவது ஒரு நாள் தான் எடுப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அயன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மேலே இருக்கிறது தான் சேஃப், கீழே விழாது, உலையாமல் இருக்கும். செகண்ட் ரேக்கில் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா, அந்த மேலே சொன்னோம் இல்லையா, அந்த சாரீஸை விட அடுத்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் எல்லாமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது ஜமிக்கி ஒர்க் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இங்கே வச்சுருப்பேன். தேர்டு ரேக்கில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் கட்டுறோம் இல்லையா, ரெஃப்யூஸ் சாரீஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, இது நமக்கு க்ளோஸராக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், வைக்க முடியும். ஸோ அதனால் தேர்டு ரேக்கில் ரெஃப்யூஸ் சாரீஸ்லாம் வச்சுருப்பேன். ஃபோர்த் ரேக்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வெளியில் கட்டிட்டு போகிற மாதிரியான சுடிதாஸ், லெகின்ஸ் அதெல்லாம் வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ரெஃப்யூஸ் கட்டுறதை வெளியில் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இங்கே லாஸ்ட் ரேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, இது வரைக்கும் யூஸ் பண்ணாத சாரீஸோ சுடிதாஸோ இல்லை எந்த ஒரு பொருளுமே, ஸோ அந்த புதுசாக எல்லாமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறதுக்கோ இல்லை டக்குன்னு எடுக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.